யாராவது வந்து என்ன அப்பா வந்து கஷ்டப்படுறார். நீங்கலாம் வந்து ஏன் விட்டுட்டீங்க? அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்களுக்கு வரிசையா அது ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அவங்களுடைய விருப்பம். நான் ஆ. எனக்கு சம்மந்தமே பட மாட்டேன். ஒரு ம். குழந்தைய வளர்க்குற வரைக்கும் தான் என் கடமை. வளர்ந்த பிறகு அவமானப்படுறதோ, அவன் பெருமைப்படுத்துகிறதோ அவங்க இஷ்டம். அத அவங்கள புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்காதனால நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே தாயே சேர்ந்தது. அது ஒவ்வொருத்தரும் மனதாமே. இப்போ அவங்க வந்து கட்டுக்கோப்பா இருக்கிறவங்க. நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. யாருக்கு எப்போ ஞானம் வரும்னு யாருக்குமே தெரியாது. இந்த காலத்துலலாம் நீங்க வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு படங்கள் கிடங்கள்ல பார்க்குறேன்னா, அந்த காலத்தில அந்த மாதிரிலாம் படமே எங்கள்லாம் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு சீனே ஹை ஸ்பீட்ல ஓடி வர சீன பார்த்து எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. கண்றாவியா இருக்கும் சிலதெல்லாம். சிலது அதுதான் வேற வழி இல்ல. அந்த இருக்கிற டென்ஷன்ல இருக்கிற வேலைவாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. காசு சம்பாதிக்க வழி இல்லாம அலைச்சலாகி கடைசியில தியேட்டர்ல போய் ஒரு 2 மணி நேரம் உட்காரும்போது எதையோ பார்த்து சிரிக்கணும்டா. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இத தான் பார்த்து சிரிக்கணும்லாம் இல்ல. எதையோ பார்த்து சிரிக்கணும், எதையோ பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற காலகட்டம் போகுது. நாகரிகம் மாறுது, கலாச்சாரம் மாறுது, எல்லாமே மாறி உள்ள ஆங்கிலேயர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்களோ, இப்போ எப்படி இருக்காங்களா ஃபாரின்ல அந்த மாரி. எல்லாம் பின்பற்றுறவங்க ரோடு ஏன் நல்லா இல்ல? இன்னைக்கே அம்மா அப்பாவ தெருல விடுறாங்க. இந்த மாரி விஷயத்த யாரும் இளைஞர்கள் கேட்குறாங்களா? அ கேட்டா கொஞ்சம் லேடீஸ கேட்டா சொல்லுவாங்க, "நீங்க ஏன் என்னை அந்த மாரி பார்வையில பார்க்குறீங்க? ஏன் இந்த மாரி பார்வையில பார்த்தானா? தாய் ஸ்தானத்தில பார்க்கணும்." எங்க அம்மாலாம் அந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டு நாங்க லைஃப்லயே பார்த்தது இல்லப்பா. எங்க அக்கா தங்கச்சி மாரி போட்டு நான் பார்த்தது இல்ல. அதனால தான் ஆம்பளைங்க இன்னைக்கு பார்க்குறாங்க, கொல்றாங்க. அதெல்லாம் சினிமா வந்து ஒரு கிலுகிலுப்பு. அந்த நேரத்தில நீ பார்த்தியா 4 செவுத்துக்குள்ள ஒரு ரசிகத்த பார்த்து நினச்சிக்கோ. இல்ல உனக்கு அதில படத்தில நெறைய விஷயங்கள் இருக்கு. சினிமா புதுசா இல்ல. வெளிய நடக்கிறதா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு படத்தில ஒருத்தன் ஹீரோ எப்படி உழைக்கிறான், அவன் குடும்பத்த எப்படி காப்பாத்துறான், அக்கா தங்கச்சிட்டு சண்டை போட்டா என்ன ஆகுறது, வர மச்சான் எப்படி இருக்கான், மாமா இருக்கான். அந்த ஒரு இதுக்காக ஹீரோ போராடி வெல்ற படம்லாம் நெறைய தான் வருது. எப்போத்துலேருந்தே இருக்குது. ஏன் அதனுடைய கருத்து பார்க்காம ஒன்லி அவங்களுக்கு கண்ணு குளுகுளுப்பா இருக்கணும். அது மாரி பார்க்குறாங்க. வேற வழி இல்ல. அதுவும் வியாபாரம் ஆயிடுச்சு. அது இப்பயும் கால் பண்றாங்களா? உங்க பசங்க கால் பண்ணுவாங்களா? பேசுறாங்களா? பேசுவாங்க. எனக்கு சில நேரம் புடிச்சா ரொம்ப நேரம் பேசுவேன். பிடிக்கலனா விட்டுருவேன். நம்ம ஒரு டைப்பு. எப்படி சொன்னா எங்க அப்பாவும் அப்படிதான். சொல் பேச்சு கேட்குற வரைக்கும் இது போல. நம்மளும் வந்துட்டு ஐய்யயோ! நைனா வாடான்னுவாரு. நேத்து சண்டை போட்டேன். ஆமாடா, என்னடா கடைசியில செத்த பிறகு நான் ஃபோட்டோ வச்சா கும்பிட போறேன். இருக்கிற வரைக்கும் பேசிக்க போறோம். இல்லாதப்ப என்ன பண்றது? நீ இல்லன்னா அதோ இன்னொருத்தன் இருக்காடா, இன்னொருத்தன் இருக்காடா, இத்தனை புள்ளைங்க இருக்குதா? அதுங்கள பார்த்து தெரிஞ்ச பிறகு திருப்பி வா. எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. அவர் கவலையே பட மாட்டாரு. நான் உழைக்கிறேங்க. எனக்கு வந்து பசங்கள காப்பாத்த முடியும். எப்போ இந்த கை, கால் இப்படி இருக்கும்போதே நான் நினைக்கும்போது, அவங்க அந்த மாரி நினைக்கணும். நான் எந்த அளவுக்கு உழைச்சேன், எந்த அளவுக்கு நான் பாசம் காட்டியிருக்கேன்றது அடையாளம் தான் நான் இப்ப இருக்கிறது. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா, எந்த அளவுக்கு நான் வந்து வெளிய பாசம் வச்சிருந்தேன், எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருந்தேன், அவங்க என் மேல மரியாதை வச்சிருந்தாங்க அடையாளம் தான். இன்னைக்கு 1,4 கோடி செலவு பண்ணி சிரஞ்சீவி சார் எனக்கு உயிர் குடுத்துருக்காரு. ரஜினி சார்லேருந்து, கமல் சார்லேருந்து ஏதோ வகையில குடுத்துருக்காங்க. அவங்களும் எவ்வளோ இஷ்டமோ குடுப்பாங்க. அது என்னுடைய பாசம் அந்த அளவுக்கு தான் இருக்கு ஒவ்வொருத்தர் மனசுலன்னு சொல்லிட்டு ஃபுல்லா நம்ம கிளியரா சொல்ல முடியாது. அவங்க நினைப்பாங்க, சரி அவங்க குடுத்துருப்பாங்க, இவங்க குடுத்துருப்பாங்க. அது அவங்களோட மென்டாலிட்டி போட்டு நான் எத பத்தியும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பேசிக் எடுத்தோனே சரத்குமார் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. சிவா அப்புறம் ப்ரொடியூசர். 2 பேரும் சேர்ந்தா ஃபர்ஸ்ட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு இந்த கையில ஆப்ரேஷனுக்கு அவங்க தான் உதவுனாங்க. அதுக்கப்புறம் அவரே சொன்ன பணம்லாம் இது எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னாரு சரத் சார். போட்டு தலைவா அதெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் அவர் பார்த்துப்பார், ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே போய் எங்கே போய் நின்று யார்கிட்ட கேட்குறது, யார் வீட்டுக்கு அட்ரஸ் நான் போனதில்லை, எந்த நடிகர்கிட்டையும் வீட்டுக்கு போய் பழக்கமே கிடையாது எனக்கு. நான் திடீர்னு போய் யார்கிட்ட என்ன இதுன்னு கேட்டால் உபவாசம் கேட்டு நம்மளுக்கு பழக்கம் இல்லை, எல்லோரும் கொடுத்து பழக்கம். ஆண்டவனை பார்த்து கொடுத்தா நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்லன்ட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி ஒன்று ஒன்றா இல்லை கேள்விப்பட்டே நிறைய பேர் பண்ணி கிட்டத்தட்ட 1,4 கோடி 1,5 கோடி செலவு ஆச்சு. அதில் ஒரு 1,10 1,30 கிட்ட இவர் செஞ்சு சாரே எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்போலோ ஹாஸ்பிட்டலில். ஸோ இதுதாங்க வாழ்க்கை. இப்போ நம்ம வந்து இப்போ நான் இப்போ என் பிள்ளைய பார்த்துட்டனால நான் 1 கோடிக்கு எங்கே போவேன்? இப்போ பையனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணிருக்க முடியும்? சரி இதே நான் 1 கோடி 1,5 கோடிக்கு வீடு வச்சுருந்தேன்னு வச்சுங்க, இப்போ என்ன பண்ணியிருப்பேன்? என் உயிரை காப்பாற்ற அந்த வீடு விற்றுருப்பில்ல.